தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி உண்ணாவிரதம் இருந்து வரும் சட்டக்கல்லூரி மாணவி நந்தினி நள்ளிரவில் கைது செய்யப்பட்டார். அவருடன் உண்ணாவிரதம் இருந்து வந்த மேலும் 4 பேரும் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட அவர்கள் மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் சிகிச்சை பெற மறுத்த மாணவர்கள் அங்கும் உண்ணாவிரதம் இருந்து வருகின்றனர். முன்னதாக உண்ணாவிரதம் இருந்து வந்த 7 மாணவர்களில் 2 பேர் போராட்டத்தை கைவிட்டதால் அவர்கள் கைது செய்யப்படவில்லை. இந்த கைது சம்பவத்தை தொடர்ந்து புதிதாக 7 மாணவர்கள் அதே இடத்தில் உண்ணாவிரதத்தை தொடங்கினர். ஆனால் அவர்களுக்கு அனுமதி மறுத்த காவல்துறையினர் அவர்களை அப்புறப்படுத்தினர். அடுத்த கட்டமாக மாணவர்களோட கைதை கண்டித்து அனைத்து தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் பண்ண இருக்கிற மாணவர்கள் நாளைக்கு மிகப்பெரிய சாலை மறியலும் இதை காவல்துறையை கண்டித்தும் கைது செய்த தமிழக அரசை கண்டித்தும் இந்த மதுவிலக்குக்கான போராட்டங்கள் தொடரும். தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை கொண்டுவர அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பாட்டாளி மக்கள் கட்சியின் இளைஞர் அணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பான மாணவர்களின் போராட்டத்திற்கு ஆதரவு அளிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மதுரையில் சட்டக்கல்லூரி மாணவி நந்தினி தலைமையில் மாணவர்கள் தமிழ்நாட்டில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றார்கள். இதை நாங்கள் முழுமையிலும் வரவேற்கின்றோம். நந்தினியை போன்ற மற்ற மாணவர்களும் மாணவிகளும் வெளியில் வர வேண்டும். 1960 ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் மாணவர்கள் நடத்தினார்கள். பிறகு 6 மாதத்திற்கு முன்பு தமிழ்நாட்டில் இலங்கை தமிழர் பிரச்சினைக்காக ஆதரவுக்காக அவ்வளவு மாணவர்கள் வெளியில் வந்தார்கள். பள்ளி மாணவர்களிலிருந்து கல்லூரி மாணவர் வரைக்கும். இப்பொழுது இந்த பிரச்சனை இது மது என்பது அனைத்து சமூக பிரச்சனைகளில் தாய் பிரச்சனை, மதர் ஆஃப் ஆல் ப்ராப்ளம்ஸ். அதனால இப்போ மாணவர்கள் வெளியில் வர வேண்டும், அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும். இது நிச்சயமாக வரணும். இந்த போராட்டத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி முழுமையா ஆதரவு நாங்கள் கொடுக்கிறோம். இதே நேரத்தில் உடனடியாக பூரண மது விலக்கை அமல்படுத்துவது என்பது முடியாத காரியம்னு பல்வேறு தரப்புல இருந்தும் ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாங்க. நீங்க எந்த மாதிரியான ஒரு சஜஷனை முன்வைக்கிறீங்க? சரி, ஒரு 6 மாதம் காலம் அவகாசம் கொடுத்து படிப்படியாக செய்யுங்கள். நாளைக்கே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்னொரு 6 மாதம் காலம். இப்போ விற்பனை நேரத்தை குறைக்கலாம். நெடுஞ்சாலையில் உள்ள கடைகளை மூட வேண்டும் என்று 1500 டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று உத்தரவு உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உத்தரவு. இதை நடைமுறைப்படுத்தவில்லை. ஆக இது படிப்படியாக கொடுங்க. இன்னொன்னு இவங்க சொல்ற அந்த சப்ப காரணம், அதாவது குறிப்பாக தமிழக கலால்துறை அமைச்சர், அவர் கலால்துறைக்கு அர்த்தம் தெரியல போல இருக்கு. கலால்துறைனா ப்ரொஹிபிஷன் பண்ணும், ஆனா அதுக்கு மாறா பண்ணிட்டு இருக்கார். அதிகமா குடிங்க, அதிகமா விற்கணும், அவ்வளவு அதிகமா கவனம் செலுத்திருக்காங்க அதிகாரிகளும் அவரும் சேர்த்து. அவர் சொல்ற காரணம் கள்ளச்சாராயம் பெருகிடும். அதாவது கள்ளச்சாராயம் இது சம்பந்தமாக சட்ட ஒழுங்கு பிரச்சனை. இது சம்பந்தமாக ஒரு ஆணையை பிறப்பித்து இந்த ஆணையில் கள்ளச்சாராயம் எங்கேயாவது விற்றார்கள் என்றால் அங்கே அந்த கிராமத்தில் உள்ள விஏஓ மற்றும் சப் இன்ஸ்பெக்டர் இவர்களை பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஆணை போட்டாலே போதும். ஒரு சொட்டு தமிழ்நாட்டில் எங்க இருக்காது. எப்படியாவது விற்கணும். இந்த ஆண்டு 22,000 கோடி தமிழ்நாட்டில் மது விற்பனை என்றால் அடுத்த ஆண்டு 25,000 கோடி டார்கெட் வச்சிருக்காங்க. இதுல எப்படின்னா அது அவ்வளவு கவனம் செலுத்தினாங்க அதிகாரிகள். வாரந்தோறும் அதுக்கு ஆய்வு, அப்புறம் சர்ப்ரைஸ் இன்ஸ்பெக்ஷன் நடக்குது. அதில் அப்புறம் மாதாந்திரம் ஆய்வு கலெக்டர் மத்தியில். இந்த மாதிரி ஆய்வு ஒரு பிஹெச்சில போயிட்டு ஒரு மருத்துவர் வந்திருக்கிறாரா, எத்தனை நோயாளிகள், அல்லது ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு ஆசிரியர் வந்திருக்கிறாரா, வரலையா, மாணவிகள் எத்தனை பேர், அந்த மாதிரி செஞ்சா எவ்வளவு நன்மைகள் நடக்கும். அந்த கவனத்தை தயவு செய்து இதுல செலுத்துங்க. கல்வியிலையும் துகாரத்தை செலுத்துங்க. அன்புமணி ராமதாஸை பொறுத்தவரை தற்போது மாணவர்கள் நடத்தி வரும் இந்த போராட்டத்திற்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவு அளிக்கும் என்று கூறும் அதே வேளையில் தமிழகத்தில் பூரண மது விலக்கை கொண்டு வருவதற்கான படிப்படியான முயற்சியில் தமிழக அரசு இறங்க வேண்டும் என்றும் கூறுகின்றார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பிரேமுடன் ஆசிப். பூரண மதுவிலக்கை நடைமுறைப்படுத்த வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்ட நந்தினி உள்ளிட்ட மாணவர்கள் கைது செய்யப்பட்டு சிகிச்சைக்காக மதுரை அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். ஆனால் அங்கும் மாணவர்கள் தங்கள் உண்ணாவிரதத்தை தொடர்ந்து வருகின்றனர். இதுகுறித்த தகவல்களை அங்குள்ள நமது செய்தியாளர் ஹரிகிருஷ்ணனிடம் கேட்கலாம். கைது செய்யப்பட்ட நந்தினி உள்ளிட்ட மாணவர்கள் எத்தனை பேருக்கு தற்போது சிகிச்சை அளிக்கப்படுது? அவர்கள் யார் யார் போராட்டத்தை தொடர்ந்து வராங்க தற்போது?
பார்த்தீங்கன்னா இந்த தமிழகத்தில் பூரண மதுவிலக்கு வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி கடந்த திங்கட்கிழமை நந்தினி அதாவது சட்டக்கல்லூரி வளாகத்திற்கு முன்பாக இந்த போராட்டத்தை தொடர்ந்தார். பூரண மதுவிலக்கு தமிழகத்தில் வேண்டும், இதில் அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்தி போராட்டத்தை தொடர்ந்தார். அவரை அன்று இரவே அன்று மாலை மாணவர் சட்டக்கல்லூரி மாணவர் விஜயகுமார் அவரோடு சேர்ந்து இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இருவரையும் கைது செய்த தல்லாகுளம் போலீசார் பின்பு விடுவித்தனர். அங்கிருந்து அவர்கள் நேரடியாக அதே இடத்திற்கு தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தை தொடர்ந்து நடத்தினர். இரண்டாவது நாளாக தொடர்ந்த அந்த உண்ணாவிரத போராட்டத்திற்கு சென்னை லைலா கல்லூரி மாணவர்கள் மற்றும் மதுரையைச் சேர்ந்த பிற கல்லூரி மாணவர்கள் அவருக்கு துணையாக நின்று போராட்டத்தை நடத்தினார்கள். அவருடன் சேர்ந்து மொத்தம் 7 மாணவர்கள் தொடர்ந்து நேற்று வரை இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. இதில் லைலா கல்லூரி மாணவர்கள் இருவரும் போராட்டத்தை விலக்கிக் கொள்வதாக அறிவித்து அவர்கள் சென்னை திரும்பிய பின் இந்த மாணவர்கள் 5 பேரையுமே, அதாவது நந்தினி, விஜயகுமார், மார்நாடு கருப்புசாமி, யுவராஜா, வினோத் ஆகிய 5 பேருமே தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தாங்க. அப்போது நள்ளிரவு 12:30 மணி அளவில் தல்லாகுளம் உதவி ஆணையர் தனபாலன் தலைமையில் வந்த போலீசார் உடல்நிலை கருத்தில் கொண்டு உங்களை சிகிச்சைக்காக கைது செய்து சிகிச்சை எடுக்கிறதுக்காக கொண்டு சொல்றோம் அப்படின்னு சொல்லி மதுரை அரசு மருத்துவமனை ராஜாஜி மருத்துவமனை கொண்டு சென்றாங்க. கொண்டு சென்று அங்கு அதாவது 306வது வார்டில் அவங்க சேர்க்கப்பட்டாங்க. அப்பொழுது சிகிச்சை டாக்டர்கள் அவங்களுக்கு சிகிச்சை தர்றதுக்கு முன் வந்தாங்க. ஆனால் சிகிச்சை ஏற்றுக்கொள்ள மறுத்துட்டாங்க. நாங்கள் எங்க இருந்தாலும் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் தான் இருப்போம், அதனால எங்களுக்கு சிகிச்சை தேவையில்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அது தொடர்ந்து அவர்களுக்கு தற்போது அந்த வார்டுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டு தொடர்ந்து அவங்க உண்ணாவிரத போராட்டத்தில் இருக்காங்க. இது எந்த சூழ்நிலையிலும் தமிழக அரசோ அல்லது நீதிமன்றங்களோ அந்த விஷயங்களை தலையிட்டு இந்த பூரண மதுவிலக்கு அறிவிப்பு வந்தால்தான் நாங்கள் போராட்டத்தை கைவிடுவோம் என்று உறுதியாக இருக்கிறாங்க. திவ்யா, இப்போ இன்னைக்கு 4வது நாளா உண்ணாவிரதம் இருக்கும் மாணவர்கள் சிகிச்சை எடுத்துக்க மறுத்து இருக்கிறாங்க. அவங்க உடல்நிலை குறித்து மருத்துவர்கள் என்ன சொல்றாங்க ஹரி? தற்போது 4வது நாளாக நந்தினி உள்ளிட்டோர் 5 பேரும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது கொஞ்சம் சிறிதளவு உங்கள் உடல்நிலை சோர்வு ஏற்பட்டிருக்குது. ஆனால் அவர்கள் சொல்லுவதென்றால் உடல்நிலை மோசமடைந்தாலும் எங்களோட எங்கள் கொள்கை இந்த போராட்டத்தில் நாங்கள் கைவிட மாட்டோம் அப்படி சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து அவங்க மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டப்ப மருத்துவர் குழுவினர் அவங்களுக்கு சிகிச்சை எடுக்க முன் வந்தப்ப சிகிச்சையை மறுத்துவிட்ட நிலையில் தற்போது நீ ஏதாவது அதாவது உடல்நிலை மோசமடைந்தால் அதற்கு முழு பொறுப்பு நீங்கள் தான், நாங்கள் கிடையாது என்று சொல்லியிருக்காங்க. நாங்கள் அதை ஏற்றுக்கொள்கிறோம். இந்த போராட்டத்திற்கு நாங்கள் தான் முன்வந்து நடத்துகிறோம். எங்களுக்கு எந்த உடல்நிலையில் எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் அது முழு பொறுப்பு நாங்கள் தான் என்று சொல்லியிருக்காங்க. அதை எழுத்துப்பூர்வமாக அவரிடம் எழுதி வாங்கி கொண்ட 5 மாணவர்களும் ஏதாவது ஏற்பட்டால் உடல்நலக்குறைவோ வேறு ஏற்பட்டால் அதற்கு நாங்கள் தான் காரணம் என்ற முறையில் அவர்களை தற்போது மருத்துவ குழுவினர் எழுதி வாங்கியிருக்காங்க. தொடர்ந்து அதை எழுதி கொடுத்த பிறகுமே இந்த போராட்டத்தில் கைவிடாமல் தொடர்ந்து இருக்கிறாங்க. இப்போ இந்த 306வது பிரிவில் அந்த சிகிச்சை பிரிவில் மாணவர்களுக்காக போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கு. தொடர்ந்து அந்த சிகிச்சையை மறுத்து போராட்டத்தை தொடர்ந்துட்டு இருக்காங்க. பணிமலர், ஹரி, இப்படி ஒரு நிலையில அதாவது இந்த பூரண மதுவிலக்கு கோரி போராடும் இந்த மாணவர்களுக்கு மக்களுடைய ஆதரவு எந்த அளவு இருக்கு? பல்வேறு அமைப்புகள் எந்த அளவு ஆதரவு தெரிவிச்சிருக்கிறாங்க? நிச்சயமாக இந்த 3 நாட்களாகவும் அவங்க சட்டக்கல்லூரியில் அந்த வாயில் முன்பாக போராட்டம் நடத்துகிறப்ப பல்வேறு பொதுமக்கள், பல்வேறு கட்சியினர், அமைப்புகள் ரீதியாக அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க. அங்கே அதாவது காலையில் அந்த சாலையில் டாக்டர் தங்கராஜ் சாலையில், பிரதான சாலையில் காலையில் வாக்கிங் செல்றவங்க அந்த பொதுமக்கள் எல்லாருமே அந்த மாணவிக்கு ஊக்கம் கொடுத்தாங்க. இது ஒரு நல்ல விஷயம், இதுக்காக போராடுறவங்களுக்கு எங்களை வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிட்டு இருக்கான்றாங்க. சில பேர் குழந்தைகளுடன் அங்கு அது வழியாக அந்த சாலை வழியாக செல்பவர் நின்று அவங்களுக்கு வாழ்த்து தெரிவித்தாங்க. இது தவிர மதிமுக சார்பாக, மதுரை மாவட்டம் மதிமுக சார்பாக, மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் பல்வேறு அமைப்புகள் சார்பாக நேரடியாக வாழ்த்துக்கள் தெரிவித்தாங்க. தமிழரும் மணியன் வந்தார், அங்கே அவரும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். இது தவிர இங்கே தங்கியிருந்து, அதாவது காந்தியவாதி சசி பெருமாளும் மதுரையிலிருந்து சென்னையிலிருந்து உடனடியாக வந்தவர் மதுரையில் தங்கியிருந்து மாணவர்களுக்கு அவ்வப்போது நேரில் அவர்கள் வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு. தொடர்ந்து ஊக்கமளிச்சுக்கிட்டு இருந்தாங்க. பொதுமக்கள் அந்த மதுரை அருகில் உள்ள அந்தநேரின்ற கிராமத்திலிருந்து பொதுமக்கள் அங்கிருந்து ஊர்வலமாக ஒரு நல்ல இந்த போராட்டத்திற்கு உங்கள் போராட்டம் வெற்றியுடைய வாழ்த்துக்கள் என்று அவங்களும் தெரிவிச்சுட்டு போனாங்க. இது பல்வேறு அமைப்பினரும் அந்த கட்சியினர் நேரடியாக வாழ்த்து தெரிவிக்கிறனால மாணவர்கள் சற்றும் சோர்வு ஏற்படாமல் அதாவது இந்த போராட்டத்தில் கலந்துட்டு இருக்காங்க. திவ்யா, பூரண மதுவிலக்கு கோரி போராடும் மாணவர்களின் நிலை குறித்த உங்கள் தகவல்களுக்கு நன்றி ஹரி. தமிழகத்தில் பூரண மதுவிலக்கை அமல்படுத்த கோரி
கடந்த திங்கட்கிழமை முதல் உண்ணாவிரதம் இருந்து வரும் நந்தினிக்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தெரிவித்துள்ளனர். பாரதிய ஜனதா, இந்திய கம்யூனிஸ்ட், மதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகளும் சமூக அமைப்புகளும் நந்தினிக்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. மேலும் பொதுமக்களும் மாணவர்களின் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். நந்தினியும் நந்தினியோடு சேர்ந்து லயோலா கல்லூரியிலிருந்தும் மற்ற இடங்களிலிருந்தும் பிள்ளைகள் வந்து இப்பொழுது 6 பேர் முதலில் தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த சமூகத்தை ஒட்டுமொத்தமாக சீரழித்துக் கொண்டிருக்கின்ற மிக முக்கியமான பிரச்சனை இந்த மது. தமிழகம் முழுவதும் பற்றி படர்ந்திருக்கிற பெருநோய் இது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலும் இருக்கக்கூடிய இளைய தலைமுறையை சீரழித்து சிதைப்பது இது. அனைத்து கட்சிகளும், இன்னும் சொல்ல போனால் கட்சிகளை தாண்டி மதங்கள், ஜாதிகள், அமைப்புகள் அனைவரும் கூடி இதை தடுக்க ஏதாவது நல்ல வழி இருக்கிறதா என்று ஒன்றுபட்டு சொல்லி ஒன்றுபட்டு நிறைவேற்றினால் அது வரவேற்கத்தக்கது. புதிய புதிய இடங்களிலும் மதுக்கடைகள் திறந்த வண்ணம் இருக்கக்கூடிய சூழல்ல நம்முடைய நந்தினி அவர்கள் தொடங்கி இன்று மதுரையிலிருந்து பல்வேறு தமிழகத்தினுடைய பகுதிகளில் இந்த போராட்டம் தொடர்கின்றது. மனிதநேய மக்கள் கட்சியும் முழுமையாக இந்த போராட்டத்திற்கு தன்னுடைய ஆதரவை தருவதுடன் இந்த ரமலான் பெருநாள் முடிந்த பிறகு மீண்டும் மாணவர்களை திரட்டி தமிழகம் முழுவதும் இந்த தமிழகத்தில் மதுக்கடைகள் அனைத்து மூடும் வரை இந்த போராட்டம் தொடரும். ஒவ்வொரு நாளும் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து 75% மக்கள் இன்னைக்கு வந்து குடினாலேயே ஒரு வீட்டில் ஒருத்தன் குடிச்சா அந்த குடும்பமே இன்னைக்கு நாசமாக இருக்கின்றது.